வணக்கம். விஜய் டவுன் அன்புடன் வரவேற்கிறது. நான் விஜயகுமார். இப்போ நாம் வந்திருக்கிற பஸ் ஸ்டாண்டு திருச்சி டவுன் இருக்கிற திருச்சி மத்திய பேருந்து நிலையம். இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நகரங்களில் திருச்சி மாநகரமும் ஒன்று. தமிழகத்தின் மையப்பகுதியில் காவிரி கரையில் அமைந்துள்ள அருமையான நகரம் இது. இந்த திருச்சி ஸ்ரீரங்கம், உச்சிப்பிள்ளையார் கோவில், சமயபுரம் என புகழ்பெற்ற திருத்தலங்கள் அடங்கிய அழகிய நகரம் திருச்சிராப்பள்ளி. பன்னாட்டு விமான நிலையம், ரயில்வே சந்திப்பு நிலையம், பெரிய பேருந்து நிலையம் கொண்ட திருச்சியில் மத்திய பேருந்து நிலையத்தின் ரிவ்யூ வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம். தென் மாவட்ட மக்கள் சென்னை செல்லணும்னா பேருந்து கிடைக்கலைன்னா, அவங்கவுங்க ஊரில் பேருந்து கிடைக்கலன்னா ஃபஸ்ட்டு நம்ம திருச்சி போயிடலாம். அங்கேருந்து நிறைய பஸ்ஸு சென்னைக்கு இருக்குன்னு நினச்சி வர்ற ஊர் தான் இந்த திருச்சிராப்பள்ளி. அதே மாதிரி சென்னையில் இருந்து தென் மாவட்டத்திற்கு, அதாவது அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறவங்க பஸ்ஸு கிடைக்கலன்னா ஃபஸ்ட்டு நம்ம திருச்சி போயிடலாம், அப்புறம் நம்ம ஊருக்கு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி வர்ற ஒரு முக்கியமான தமிழகத்தின் மையப்பகுதியான ஒரு ஊர் தான் இந்த திருச்சி. இதை யாருமே மறுக்க முடியாது. பல மாவட்ட மக்கள் வந்து போகிற இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வராத மக்கள் அவ்வளோவா இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வந்து தான் போவாங்க. அது மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டு மெயின்டெனன்ஸ் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. இவ்வளோ பேர் வந்து போகிற ஒரு மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் ரெஸ்ட் ரூமு இருக்குது நிறையா. ஆனால் அது சுத்தமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை, பெங்களூர், திருப்பதி, ராமேஸ்வரம், பாண்டிச்சேரி இந்த தொலைதூர ஊர்களுக்கு எஸ்சிடிசி பேருந்துகளை இயக்குது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லும் எஸ்சிடிசி பேருந்துகள் இருக்கை சீட்டு காலியாக இருந்தால் திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்து தான் போகும். டிஎன்எஸ்டி பஸ்ஸுங்க மேலூர், மதுரை, தேனி, சிவகாசி, விருதுநகர், செங்கோட்டை, கோவில்பட்டி, சாத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, பழனி, திண்டுக்கல், வத்தலகுண்டு, கம்பம், போடி, திருச்செந்தூர், தூத்துக்குடி, தஞ்சாவூருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு புறப்பட்டுக்கிட்டே இருக்கும். ராமேஸ்வரம், ஏர்வாடி, ராமநாதபுரம், கடலாடி, கீழக்கரை, கமுதி, பரமக்குடி, இளையாங்குடி, சிவகங்கை, தொண்டி, திருவாடானை, தேவகோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, மீமீசல், பொன்னமராவதி, மணப்பாறை, கும்பகோணம், பெரம்பலூர், அரியலூர், திண்டிவனம், விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சேலம், பாண்டிச்சேரி, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், ஊட்டி, மேட்டுப்பாளையம், கோத்தகிரி இந்த ஊருக்கெல்லாம் இங்கேருந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரே வரியில் சொல்லணும்னா திருச்சியிலேருந்து தமிழ்நாடு முழுக்க போக இங்கே பஸ் இருக்குது. திருச்சியில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, திருச்சியில் மத்திய பஸ் ஸ்டாண்டும் ரயில் நிலையமும் பக்கத்தில் இருக்கிறதால நடந்தே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னாலும் 10 நிமிஷத்தில் பஸ்ஸில் போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதால ட்ரெயினை மிஸ் பண்ணவங்க, ட்ரெயின் கிடைக்கலைன்னா டக்குன்னு பஸ் ஸ்டாண்டு வந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு ஊர் தான் திருச்சி. இந்த பஸ் ஸ்டாண்டும் அது ஒரு வசதியாக இருக்கான பஸ் ஸ்டாண்டு தான். அதே மாதிரி இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தூரம் தான் வருது. ஸோ அதனால் பஸ் ஸ்டாண்டுலேருந்து திருப்பி நம்ம ஒரு பஸ்ஸு பிடிச்சோ ஆட்டோ பிடிச்சோ தான் ரயில்வே ஸ்டேஷன் வரணும். இப்போ இருக்கிற அந்த மத்திய பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்பவும் ஒரு வசதியான பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுலேருந்து டக்குன்னு இறங்கி ட்ரெயின் பிடிக்கிறனாலும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். அதேமாரி ட்ரெயின் கிடைக்கலனாலும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம மறுபடியும் பஸ் ஸ்டாண்டு வந்துடலாம். இந்த வசதி வந்து இந்த மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்குது. அதுவே ஒரு சிறப்பு தான். இப்போ இருக்கிற இந்த திருச்சி மத்திய பேருந்து நிலையம் மக்களுக்கு ஒரு வசதியான பேருந்து நிலையம். புது பேருந்து நிலையம் எப்படி இருக்குன்னு அதோட ரிவ்யூவும் நம்ம கண்டிப்பாக போடுவோம். இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை, ராமேஸ்வரம், கோயம்புத்தூர், பழனி இந்த ஊர்களுக்கு அடிக்கடி பஸ் வசதி அதிகமாகவே இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் 2 வீலர் பார்க்கிங், நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கும், லாட்ஜஸ்லாம் நிறைய இருக்கும். வரவங்க தங்குறதுக்கு அந்த மாதிரி நல்ல வசதியான ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு தான் சொல்லலாம் இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டு. எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டு ஒரு சூப்பர்னு தான் சொல்லலாம்.
நன்றி ரசிகர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.